குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு சேட்டக்கார குருவி பத்தின ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு சேட்டக்கார குருவி ஒண்ணு இருந்துச்சு. அது எப்போதும் ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் குருவி அதோட கூட்டுல இருக்கும்போது அதுக்கு ரொம்பவே போர் அடிச்சுது. அப்ப குருவி, இன்னைக்கு என்ன ரொம்பவே போர் அடிக்குது. என்ன பண்ணாலும் நேரம் போகவே மாட்டேக்க. சரி, ஏதாச்சும் சேட்டை பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படின்னு கத்துனுச்சு. மத்த பறவைங்க எல்லாம் இந்த குருவியோட சவுண்ட கேட்டு பயந்து அதுக்கு என்ன ஆச்சோண்டு பாக்க பறந்து வந்துச்சு. ஆனா அந்த சேட்டக்கார குருவி சிரிச்சுக்கிட்டே, யாமா அந்த பறவை, யாமா அந்த பறவை, நான் தான் பொய் சொன்னேனே, எல்லாரும் நல்லா ஏமாந்தீங்களா அப்படின்னு பாட்டு படிச்சது. இந்த பறவைகளுக்கு ரொம்ப கோபம். அந்த குருவிய திட்டி விட்டுட்டு எல்லாம் பறந்து போயிருச்சு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த வயசுலயே மூத்த ஒரு ஆந்தை மட்டும் அந்த குருவி பக்கத்துல போய் சொல்லிச்சு, நண்பா, இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது தப்பு. இப்படி இனிமேல் செய்யாத. அப்படின்னு அந்த ஆந்தை அந்த சேட்டக்கார குருவி கிட்ட சொல்லிட்டு பறந்து போச்சு. அதுல இருந்து 2 நாள் கழிச்சு குருவி மறுபடியும் ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு. அப்படின்னு கத்துனுச்சு. இந்த தடவை மத்த பறவைங்க எதுவுமே வராமலே இருந்துச்சு. உடனே குருவி என்ன இன்னைக்கு யாருமே வரல அப்படின்னு யோசிச்சு, ஐயோ உண்மையாவே பாம்பு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, உண்மையாவே பாம்பு வந்திருக்கு அப்படின்னு கத்துச்சு. இத கேட்ட பறவைங்கள் எல்லாம், அப்போ ஒருவேளை உண்மையாவே பாம்பு வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு மறுபடியும் எல்லா பறவைகளுமே வந்துச்சு. குருவி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே, யாமா அந்த பறவை, யாமா அந்த பறவை. அப்படின்னு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பறவைகள் எல்லாம் கோவத்துல பறந்து போயிருச்சு. அப்போ ஒரு நாள் உண்மையாவே ஒரு பாம்பு ஒண்ணு மரத்து மேல ஏறி அந்த சேட்டக்கார குருவி கூட்டுக்கு வந்துருச்சு. இந்த குருவிக்கு ஒரே பயம். பாம்பு, பாம்பு, உண்மையாவே பாம்பு வந்துட்டு என்னை யாராவது காப்பாத்துங்க. அப்படின்னு கத்துனுச்சு. ஆனா இந்த டைம் ஒரு பறவை கூட அந்த குருவிய நம்பவே இல்ல. இந்த குருவி எப்போதும் இப்படிதான் ஏதாவது சேட்டை பண்ணி ஏமாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லா பறவைகளும் நினைச்சுக்கிட்டு அதோட வேலைய பார்த்துட்டே இருந்துச்சு. பாம்பு அந்த குருவி கூட்டம் மொத்தமா பிச்சு போட்டுட்டு போயிட்டு. அப்பதான் அந்த வயதிலேயே மூத்த அந்த ஆந்தை சொன்னது அந்த குருவிக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட சேட்டுத்தனத்தால இன்னைக்கு நம்ம கூட்டையே இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. பாத்தீங்களா குட்டி சுட்டி, குருவி சொன்ன ஒரு பொய்யால அதோட வீடையே அது இழந்துட்டு. அதே மாதிரிதான் நம்மளும் சின்னதா தானே பொய் சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். ஓகேவா? நீங்களும் அந்த சேட்டக்கார குருவி மாதிரி பொய் சொல்லாம நல்ல குட்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா குட்டி சுட்டி? இதே போல இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் குட்டி சுட்டி.